வணக்கம். நாம சொல்ற வார்த்தைகளாலேயே நம்ம வாழ்க்கையில இருக்கிற பெரிய பெரிய பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்க முடியுமா? இது சாத்தியம் சொல்லுது சித்தர்களோட ஞானம். இன்னைக்கு சிவபுராணத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஆன்மீக அறிவியலை தான் நாம கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். இந்த முழு விஷயத்தோட மையமே இந்த ஒரு சக்தி வாய்ந்த வாக்குறுதியில தான் இருக்கு. சிவபுராணம் சொன்னா ஒருவரின் பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். இது வெறும் நம்பிக்கையா இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது விரிவியல் இருக்கா? வாங்க பார்க்கலாம். சரி, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு புனித நூலை உச்சரிக்கிறது நம்மளோட அன்றாட வாழ்க்கை பிரச்சனைகளை எப்படி தீர்க்கும்? வெறும் ஒலிக்கு அவ்வளவு சக்தியா? இதுக்கு பின்னாடி இருக்கிற செயல்முறை தான் என்ன? வாங்க, அந்த ரகசியத்தை நாம இப்ப ஆராயலாம். இதுக்கான பதில் நாம எழுப்புற ஒலிக்கும் நம்ம கர்மாவுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு ஆச்சரியமான தொடர்புல தான் இருக்கு. இது வெறும் ஆன்மீக நம்பிக்கை மட்டும் இல்லைங்க. நம்ம உடம்புல நடக்கிற ஒரு சின்ன அசைவு நம்ம விதியே மாத்தி அமைக்கிற ஒரு செயல்முறைன்னு சொல்லப்படுது. இந்த செயல்முறை ஒரு 4 எளிய படிகளா நடக்குது. முதல்ல பக்தர் சிவபுராணத்தை ஓத ஆரம்பிக்கிறார். ரெண்டாவதா அந்த புனிதமான வார்த்தைகளை உச்சரிக்கும்போது நாக்கு அசையுது இல்லையா? இப்போதான் அசல் விஷயமே வருது. சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த நாக்கோட அசைவு நம்ம உடம்புல தேங்கியிருக்கிற கர்ம விளைகளை வெளியேத்துதான். இதோட விளைவா கடைசியா வாழ்க்கையில் இருக்கிற தடைகளும் பிரச்சனைகளும் தானா விலகி போயிடுது. சரி, இந்த கர்ம வினைகள் எல்லாம் எங்கதான் சேமிக்கப்படுது? சித்தர்களோட போதனைப்படி நம்ம உடம்பு எண்ணற்ற அணுக்களால் ஆனது. நவீன அறிவியல் இத அணுக்கள் அல்லது செல்கள்னு சொல்லலாம். நாம செய்யற செயல்களோட பதிவுகள், அதாவது நம்ம கர்ம பதிவுகள், இந்த அணுக்களில தான் ஒரு டிஜிட்டல் ஃபைல் மாதிரி சேமிக்கப்படுது. இவ்ளோ ஆழமான ஒரு ஞானம், இது யாருடைய கற்பனை? இல்ல இதுக்கு ஒரு உண்மையான ஆதாரம் இருக்கா? வாங்க, இந்த ஞான நதியோட மூலத்தை தேடி போகலாம். இந்த ஆழமான புரிதல் சித்தர்கள் பரம்பரையில தலை சிறந்து விளங்குற, ரொம்பவும் போற்றப்படுகிற ஒரு மகா முனிவரால நமக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஆமாங்க, அவர் வேற யாரும் இல்ல, மாமுனிவர் அகத்தியர் தான். இந்த ஞானத்தோட மூலமே அகத்தியருங்கிறதால அதோட மதிப்பும் ஆழமும் ஈடு இணையற்றது. இதோட முக்கியத்துவத்தை இந்த மேற்கோள் ரொம்ப ஆணித்தரமா விளக்குது. இதையெல்லாம் அகத்தியன் சொன்னால்தான் புரியும். இது சாதாரண அறிவில்ல, ஒரு மகா குருவால மட்டுமே விளக்கப்படக்கூடிய ஒரு தெய்வீக ரகசியம்னு இது காட்டுது. இந்த விளக்கத்தோட இறுதியில இந்த ஞானத்தை நமக்கு வழங்கிய அந்த மூலத்திற்கு நம்ம நன்றியையும் மரியாதையையும் தெரிவிப்போம். ஆக, இன்னைக்கு நாம தெரிஞ்சுகிட்ட முக்கிய ரகசியங்கள் என்னென்னா, 1. சிவபுராணம் ஓதுறது பிரச்சனைகளை தீர்க்கிற ஒரு நேரடி வழி. 2. இதுக்கு முக்கிய திறவுகோள் நம்ம நாக்கோட அசைவுல இருக்கு. 3. இந்த அசைவு நம்ம அணுக்கள்ல இருந்து கர்ம பதிவுகளை நீக்குது. எல்லாத்துக்கும் மேல இந்த அற்புதமான ஞானத்தை நமக்கு வழங்கியது மாமுனிவர் அகத்தியர். மூல நூலின் வழியில நாமும் இந்த ஞானத்தை ஒரு பணிவான அர்ப்பணிப்போடு நிறைவு செய்வோம். ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா சமேத தந்தை அகத்தியர் திருவடிகளுக்கு சமர்ப்பணம். சர்வம் சிவார்ப்பணம். அதாவது எல்லாம் சிவனுக்கே அர்ப்பணம்.